அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் சந்தோஷமா இருப்பாங்களா? ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கிருங்க, பெருமைப்படுவாங்களா? இப்ப இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். இந்த காரை போய் இதை போய் வாங்கினியா? இல்ல 15 லட்சம் வேஸ்ட்டுப்பா, வேஸ்ட். இந்த கார்ல நீ போனேன்னா எதுல இடிச்சுட்டா உனக்கு மனவேதனை ஆயிரும். பேசாம காரை நீ பண்ணிட்டு பஸ்ல போயிருப்பா, தான் நல்லது. இப்ப காரை எங்க சித்தப்பா விடுறது? நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட, சித்தப்பா பாத்துக்கிறேன் அப்படின்பாரு. அப்ப நாம சந்தோஷமாக வாழ்ந்தாலே, நம்முடைய உழைப்பில் நாம் முன்னேறினாலே, பொறுத்து கொள்ள முடியாத உறவுகள் வாழ்கிற இந்த காலத்தில் தான் எல்லா மனிதரையும் நேசிக்க வேண்டும் என்று பேசக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அடுத்த மனிதர்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து கொள்ளுகிறவன் தான் உண்மையான மனிதனாக இருக்க முடியும். நான் எடிசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா ஒரு கதையை படிச்சேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அந்த சம்பவம் ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருந்தது. எடிசன் அவர்கள் உங்களுக்கே தெரியும், குண்டு பல்ப அவர் தான் கண்டுபிடிச்சவர். அவரு அடிக்கடி பல்பு வாங்குறவங்க நம்ம வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பல்பு வாங்குறது நம்ம. பல்பை கொடுத்தவர் அவர் தான் முத பல்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. எல்லாரும் சேர்ந்து அந்த பல்பை பார்க்கணும் அப்படின்ன உடனே அவருடைய உதவியாளர்கிட்ட அந்த பல்பை எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அவர் பதட்டத்தை எடுத்துட்டு வந்தவர் கீழே விட்டுட்டார், கை தவறி உடஞ்சு போச்சு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு! இருட்டான உலகத்தை வெளிச்சமாக்குகிற ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு முதல் மக்கள் பார்வைக்கு வரும்போது இருந்தாலும் இப்படி உடைச்சிட்டாரே அப்படின்னு எல்லாரும் அவரை திட்டிருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நான் மறுபடியும் ரெடி பண்ணிடுறேன், நாளைக்கு இதே விழாவை வச்சுக்குவோம் அப்படின்ட்டாராம். சரின்னு மறுநாள் இன்னொரு பல்பை உருவாக்கி அதை எடுத்து வருகிற பொறுப்பை நேத்து யார் பல்பை உடைச்சாரோ அவர்கிட்டயே சொல்லியிருக்காரு, போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நேத்து இருந்தாலும் தானே உடைச்சாரு, கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, அந்த ஆள்கிட்டயே திரும்ப எடுத்துட்டு வர சொல்றீங்களே, மறுபடியும் உடைச்சிட்டா என்ன செய்வீங்க? இப்போது எடிசன் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த பல்பு உடைந்து போனால் இன்னொரு பல்பை என்னால் உருவாக்க முடியும் என்றால் எல்லாவற்றையும் கடந்து உயர்ந்து நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்பு தான் மனிதம் என்கின்ற பண்பு. ஞானத்தை காட்டிலும் மனிதம் ரொம்ப பெருசு. டெட்ஷாகன் அப்படின்னு ஒரு ஜப்பான்ல ஒரு துறவி இருந்திருக்கிறார். இது நடந்த ஒரு சம்பவம். புத்தருடைய எல்லா போதனைகளும் சீன மொழியில் இருந்திருக்குது. சீன மொழியில இருக்கிற போதனைகளை எல்லாம் ஜப்பான் மொழியில எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும்னு அவர் எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்கிறார். ஜப்பான் மொழியில மொழிபெயர்த்து அதை புத்தகமா போட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்பட்டு நன்கொடையெல்லாம் வாங்கி பெரிய பெரிய ஆள்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து இந்த வருஷம் புக்கு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறார். திடீர்னு அந்த பகுதியில ஒரு கடுமையான மழை வெள்ளம் வந்துருச்சு. இவர் என்ன பண்றது, கையில இருக்கிற காசை அந்த மக்களுக்காக செலவழிச்சிட்டார். மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த பணத்தை பூரா செலவழிச்சிட்டார். அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா பணம் ரெடி பண்ணி அங்கங்க கையை பிடிச்சு காலை பிடிச்சு வாங்கி மறுபடியும் புத்தக வெளியீட்டுக்கு ரெடி பண்றார். கொரோனா மாதிரி ஒரு தொற்று நோய் அந்த பகுதியில பரவ ஆரம்பிக்குது. இப்ப அதுல கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த பணத்தை பூரா செலவழிச்சிட்டார். அப்புறம் ஒரு 8 வருடம் கழித்து பணம் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தை வெளியிட வந்த தலைமை துறவி பேச வரும்போது சொன்னார், டெட்ஷாகன் அவர்கள் இந்த புத்தகத்தை 3 முறை வெளியிட்டிருக்கிறார். முதல் 2 முறை கண்ணுக்கு தெரியாதது, 3வது முறைதான் கண்ணுக்கு தெரிந்தது. ஆனால் 3வது வெளியிட்ட புத்தகத்தை விட முதல் 2 புத்தகங்கள் தான் விலை மதிப்பற்ற புத்தகங்கள் என்று சொன்னார். ஏன்னா 3வது புத்தகம் புத்தரின் போதனைகளை எழுதியது. ஆனால் முதல் 2 புத்தகம் புத்தர் சொன்னதை அப்படியே செயல்படுத்தியது. அதுதான் விலை மதிப்பற்ற புத்தகம் என்று சொன்னார். மனிதநேயம் என்பது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் அதுதான் கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களை வாழ வைக்கும் என்றால் ஞானத்தை தாண்டியது மனிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் புத்தரை பார்க்க அவருடைய மகன் ராகுலன் ஒரு நாள் வந்திருக்கிறார். அப்பாவை பாக்குறதுக்காக வந்தவங்கிட்ட ஒரு வாயகன்ற பெரிய ஒரு பாத்திரத்துல தண்ணி இருந்திருக்கு. தம்பி அதுக்குள்ளேயே கை காலெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு இருக்காரு. அவன் அதுக்குள்ள கையை காலெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவன், அப்பா தாகமா இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே அவர் சொன்னார், இப்ப கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தேல, அதுல இருந்து மோந்து குடி அப்படின்னு இருக்கிறார். இவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். என்ன சொன்னீங்கன்னு. அதான்ப்பா அந்த தண்ணி இருக்குல்லப்பா, அதை எடுத்து குடி. ஐயோ அது அழுக்கால இருக்கு, அது அழுக்கான தண்ணி, கெட்ட தண்ணி அப்படின்னு இருக்கான். சிரித்து கொண்டே புத்தர் சொல்லியிருக்கிறார், நீ வரும்போது அந்த தண்ணி எப்படி இருந்தது? நல்ல தண்ணியாகத்தானே இருந்தது. நீ உன் கை கால்களை கழுவிய பிறகு உன்னுடைய பங்கு அதற்குள் போன பிறகுதான் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக மாறிவிட்டது. இந்த உலகம் கூட நாம் வருவதற்கு முன்னால் சுத்தமானதாகத்தான் இருந்தது. நாம் வந்த பிறகுதான் நம்முடைய மனம், மொழி, செயல்களால் இந்த பூமியை அசுத்தமானதாக மாற்றி இருக்கிறோம்.
யார் மாற்றினோமோ நாமே அசுத்தமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் அழகாத்தானே இருந்தது, நல்லாத்தானே இருந்தது. நாம தான் அதை கெடுத்தோம். கெடுத்துட்டு என்ன சொல்றோம், யாரோ கெடுத்த மாதிரி கெடுத்துட்டாங்க. இந்த உலகமே வீணாகி போன மாதிரி நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். சமூகம் என்பது வேறு அல்ல, நாம் என்பது வேறு அல்ல. அதனாலதான் ஜே.கே. சொல்வார், சமூகம் என்பது 4 பேர். எந்த 4 பேரும் கிடையாது, நம்ம 4 பேர். நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் சமூகம்.